السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلا تعلم نفس ما أخفي لهم من قرة أعين جزاء بما كانوا يعملون. وقال الله سبحانه وتعالى: إن هذا كان لكم جزاء وكان سعيكم مشكورا. وقال الله سبحانه وتعالى: يغفر لكم ذنوبكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ومساكن طيبة في جنات عدن ذلك الفوز العظيم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: قال الله سبحانه وتعالى: أعددت لعبادي الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر. وقال عليه الصلاة والسلام: إن في الجنة 100 درجة أعدها الله للمجاهدين في سبيل الله ما بين الدرجتين كما بين السماء والأرض. وقال الله سبحانه وتعالى: لغدوة أو روحة في سبيل الله خير من الدنيا وما فيها أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமான உலமாக்களே, மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இப்படி எல்லாம் சிரமப்படுறோம்டா? துனியாவுடைய வாழ்க்கையில பிறந்ததிலிருந்து ஏராளமான கஷ்டங்களை தான் பட்டிக்கணும், சோதனைகளை பட்டிக்கணும். ஏன்னா இந்த உலகம் சோதனைக்குரிய இடம். இது ஒரு பரீட்சை மண்டபம் மாதிரி இடம். ஆகிராவுக்கு முன்னால இந்த உலகத்தை பார்க்கிற நேரம் இது ஒரு பரீட்சை மண்டபத்தில்
ஒரு சில மனத்தியாலும் நிற்கிறது போலதான் உலகத்தில் வாழ்ந்த அவளும். உலகத்தில் எங்களுக்கு ஏற்பட்ட மன நோவு, மன வருத்தங்கள் இருக்கிறதே, கஷ்டங்கள் வரும்போது, பாரங்கள் வரும்போது, கவலையான செய்திகளை கேட்கும் போது, இவ்வளவு காலமும் மனதில் எவ்வளவு பாரங்கள் இருந்துச்சோ, உடல் எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சோ, கண்களில் எவ்வளவு கண்ணீர் வடிச்சோமோ, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுவர்க்கத்தை கண்ட உடனே அவ்வளவு கவலைகளை மறக்கடிக்க வச்சிருவோம். அவ்வளவு மறக்கடிக்கிறோம். நாங்க இருக்கிறோம், ஒரு போலியில இருக்கிறோம். இது ஒரு போலி உலகம். இங்க எங்களுக்கு தெரிகிற அவ்வளவு இன்பங்களும் தற்காலிகமானது. இங்க இருக்கக்கூடிய ருசிகள் அவ்வளவும் தற்காலிகமானது. இங்க காட்சி அளிக்கிற அவ்வளவும் தற்காலிகமானது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அம்மார், நீ உலகத்தை பார்த்து கவலைப்படாதே, இப்படி இருக்கிறோமே கவலைப்படாத. உலகம் என்கிறது என்ன? முதல்ல உலகத்தை விளங்குங்க. நீ வாழுகிற உலகம் சொன்னாங்க, முழு உலகமும் 6 விஷயம் தான். மத்ஊமுன் மஷ்ரூபுன் மல்பூசுன் மஷ்மூமுன் மர்கூபுன் மன்கூஹ். இந்த 6 தான் உலகம். முழு உலகத்தையும் ஹஜ்ரத் அலி 6 வார்த்தைகளோடு முடக்கி கொண்டான். என்ன 6 விஷயம்? உலகத்தில் சாப்பிடுறது, உணவு இருக்கு, உலகத்தில் குடிக்கிறது பானங்கள் இருக்கு, உடுக்கிறதுக்கு உடுப்பு இருக்குது, நுகர்றதுக்கு நறுமணங்கள் இருக்குது, வாகனம் பயணம் செய்யறதுக்கு வாகனம் இருக்குது, குடும்ப வாழ்க்கை நடத்த பெண்கள் இருக்கிறாங்க. இவ்வளவுதான் உலகம். 7வது உலகத்தில் இல்லை. இந்த 6 ஹக்கீகத்தை விளங்குறதாக இருந்தா இந்த 6 பொருள்களுடைய ஆக நல்லது எடுத்து பாருங்க. ஆக குவாலிட்டியானது சாப்பாடுகள்ல ஆக சிறந்த சாப்பாடு தேன். ஆரோக்கியமான சாப்பாடு தேன். எல்லா நோய்களுக்கும் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் தேனில மருந்து வச்சிருக்கிறான். அப்படி ஆரோக்கியமானது. இந்த தேண்ட யதார்த்தத்தை எடுத்தீங்கன்னா ஒரு பூச்சியினுடைய மலம் தான். ஒரு பூச்சியினுடைய மலம். இதுதான் உங்களோட ஆக குவாலிட்டியான சாப்பாடு. நீங்க குடிக்கிற பானங்கள்ல ஆக நல்ல பானம் தண்ணீர். அது எங்களுக்குன்னு மட்டும் ஸ்பெஷலா படைச்சதல்ல. அதில் உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் சமம். எல்லா படைப்புகளுக்கும் தண்ணி தேவை. மாட்டுக்கும் தண்ணி தேவை, மாட்டை வளர்க்கிறவருக்கும் தண்ணி தேவை, மாட்டுக்கு புல்லு வெட்டுறவருக்கும் தண்ணி தேவை, மாட்டுக்கு மேல இருக்கிற கொசுவுக்கும் தண்ணி தேவை. எல்லாரும் சமம். நீங்க உடுக்கிற உடுப்பில ஆக சிறந்த உடுப்பு எடுத்து பாருங்க. உலகத்தில் ஆக பெருமதியான உடுப்பு பட்டு. இது ஒரு புழு தயாரிக்கிற உடுப்பு, ஒரு பூச்சி தயாரிக்கிற உடுப்பு. இதுதான் அவங்களோட ஆக குவாலிட்டியான உடுப்பு. நீங்க எத்தனையோ சென்ட்டுகள் அடிக்கிறீங்க, பெருமதியான அத்தர்களை பூச்சுறீங்க. சவுதியில பார்த்தன் ஒரு அத்தர் வச்சிருக்கிறாங்க, புகூர், ஒரு நல்ல ஒரு அத்தர் வச்சிருக்கிறாங்க. அதை பிடிக்க கூட விடுறதில்லை, பிடிக்க கூட விடுறதில்லை. அதில் உள்ள ஒரு தோலா 1,00,000 ரியால், ஒரு தோலா 1,00,000 ரியால். உலகத்தில் இருக்கிற ஆக உயர்ந்த அத்தர் எடுத்தீங்கண்டா கஸ்தூரி தான் ஆக சிறந்தது. கஸ்தூரி என்ன? மானிட ரத்தம். காட்டில் இருக்கிற மானுடைய ரத்தம் தான் நீங்க பூசுற ஆக குவாலிட்டியான அத்தர். 5வது தான் நீங்க பயணம் செய்யற வாகனம். அந்த காலத்தில் இருந்த ஆக சிறந்த வாகனம் குதிரை. இந்த குதிரையில ஏறித்தான் ஆட்களை கொல்ல வர்றாங்க. ஆள் கொள்ற இடம் யுத்தம், ஆள் கொள்ற இடம் யுத்தம். இந்த ஆட்களை கொல்றதுக்கு வர இந்த வாகனத்தில் ஏறித்தான்.
அப்ப அது சந்தோஷமான உண்டல்ல. ஆறாவது சொன்னாங்க, நீங்க ஆசைப்படுற திருமணம், திருமணத்தினுடைய அந்த யதார்த்தத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 2 சிறுநீர் வெளியாகிற இடங்கள், இதுதான் திருமணம். முபாலுன் ஃபி முபாலின், 2 சிறுநீர் வெளியாகிற இடங்கள், இதுதான் திருமணம். இது உலகத்தினுடைய குலாசா. ஹஜ்ரத் அம்மார் இப்னு யாசிருக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த 6 தான் உலகம். இந்த 6லையும் இருக்கக்கூடிய தரம் வாய்ந்ததனுடைய நிலைமை இப்படி இருந்தா உலகத்துல ஹாலாத் என்ன? இன்னொருத்தர் கேட்டார் ஹஜ்ரத் அலிட்ட, சிஃப்லன துனியா. ஹாஃபிஸ் இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, எங்களுக்கு துனியாவை கொஞ்சம் சொல்லுங்களே. ஹஜ்ரத் அலி சொன்னாங்க, இதை சொல்றதுக்கு தகுதியான் உண்டான்னு கேட்டாங்க. உலகத்தை வர்ணிக்கிறது தகுதியான் உண்டா? இங்க நோய் இல்லாம இருந்துட்டா அப்ப கொஞ்சம் நிம்மதி வர்ற இடம். மன் ஸஹ்ஹ ஃபீஹா அமீன், கொஞ்சம் நோய் இல்ல, டாக்டர் நல்லவன்னு சொல்லிட்டார், தற்காலிகமான ஒரு இது. நோய் வந்துச்சுன்னா கை சேதம், அநியாயம். சீனிய சாப்பிட்டனே, கொலஸ்ட்ரால் வந்துருச்சு, இறைச்சி சாப்பிட்டனே, திண்டதை பத்தி எல்லாம் நினைச்சு கை சேதப்படுறான். இன்பமாக திண்டதையெல்லாம் கை சேதமாக எடுத்து கையில வைக்கிறதா நோய். ஓமன் சக்கம ஃபீஹி நதீம். இங்க காசி வந்தா அவனுக்கு பயம், எவன் பறிச்சிருவானோ தெரியாது. ஏழ்மை வந்தா அவனுக்கு இழிவு, பல பேரிட்ட யாசகம் கேட்கணும். இதுதான் நீங்க இருக்கிற உலகம், இதுதான் நீங்க இருக்கிற உலகம். கண்ணியமான சகோதரரே, பெரியார்களே, இதிலிருந்து நாங்க புரிஞ்சுக்கணும், இது ஒரு இன்பம் அடைகிற இடம் அல்ல, சோதிக்கிற இடத்துக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தற்காலிகமான சில ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருக்கிறான். யாரு இந்த உலகத்தை அழகாக்க நினைக்கிறாங்களோ, யாரு இந்த உலகத்தை அழகாக்க நினைக்கிறாங்களோ, யாரு இந்த உலகத்தில் குவாலிட்டியாக வாழ நினைக்கிறாங்களோ, அவங்க அவ்வளவு பேரும் மௌத்து வரைக்கும் கவலைப்பட்டு கொண்டிருப்பாங்க. இந்த உலகத்தில் அழகா வாழ நினைச்சவங்க யாரும் வாழ்ந்ததில்லை. அழகாக யார் வாழ நினைச்சாங்களோ அவங்க வாழ்ந்ததில்லை. அவங்க அவ்வளவு பேரும் பிரச்சனையோடு தான் மௌத்தாக இருக்கிறாங்க. அவ்வளவு பேருக்கும் பிரச்சனை. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றான், இந்த உலகம் ஒரு கேலி கூத்து என்றான். படைச்ச ரப்பு அறிமுகப்படுத்தினான், படைச்ச ரப்பு அறிமுகப்படுத்தினான். வமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா இல்லா லஐபுன் வலஹ். இந்த உலகத்துடைய வாழ்க்கை இது உங்களோட கவனத்தை திருப்புற ஒரு கேலி. இது ஒரு சில மணித்தியாலங்களுக்கு மைதானத்தில் விளையாடுற ஒரு விளையாட்டு போல உண்டு. அந்த விளையாட்டோட எல்லாம் முடிஞ்சு போயிடும். பிறந்தாரு, தவண்டு திரிஞ்சாரு, எலும்பி நடந்தாரு, கொஞ்சம் படிச்சாரு, தொழிலுண்ட தொட்டாரு, ஒரு பெண்ணை பிடிச்சாரு, கிழவனாக கட்டில விழுந்தாரு, கபருக்கு போனாரு. ஒரு ஷோ 1.5 hour ஃபுட்பால் வீரர் ஓடுற மாதிரி ஓடிட்டு கபருக்குள்ள விழுந்தார். அல்ல சரி, இப்படி ஒரு விளையாட்டு. அட இது வாழ்க்கை இல்லைங்கிறான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத். எங்களை கூப்பிடுறா, வாழ்க்கை எங்க இருக்கு தெரியுமா? உங்களோட ரூஹு பிரியணும், அப்பதான் உங்களோட வாழ்க்கை ஆரம்பம். உங்களோட உடம்பு கட்டையில இருந்து உங்களோட உயிர் எப்பொழுது பிரியுதோ அங்கதான் வாழ்க்கை இருக்கு. வ இன்ன தாரல் ஆகிரத லஹியல் ஹைவான், மறுமையினுடைய வீடுதான், அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. தஃப்சீர்ல எழுதுறாங்க, ஏன் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் மறுமைய வாழ்க்கைங்கிறான், இங்கே வாழ்க்கைன்னு சொல்லல, ஏழு விளையாட்டுன்றான். ஒரு மனிதன் வாழ்றதுண்டா வாழ்க்கைக்கு 4 விஷயம் தேவையாகும். வாழ வீடு கட்டாயம் இல்லை. எத்தனை பேர் மரத்துக்குள்ள வாழ்ந்துட்டு போயிடறான். வாழ்றதுக்கு பிரியாணி தேவையில்லை, எத்தனையோ பேர் இலக்குலையை சாப்பிட்டு போயிடறான். உலகத்தில் வாழ்றதுக்கு வாழ்க்கைங்கிறது அமைய 4 விஷயம் தேவை. முதலாவது என்ன தேவை? அந்த 4 விஷயங்களையும் உலகத்தில் உள்ள யாரும் அடைஞ்சு கொள்ள இல்லை, அடைஞ்சு கொள்ள இயலா. அடைஞ்சு கொள்ளவும் இல்லை, அடைஞ்சு கொள்ளவும் இல்லை. முதலாவது என்ன தேவை?
உலகத்தில் வாழ்றதுக்கு மௌத்தாகாம இருக்கணும். அப்பதான் நீ காலை நீட்டி கையை நீட்டி வாழையிடும். அதுக்குதான் இல்லைன்னு பயம். அதுக்குதானே பயம். சாப்பிட பயம் மௌத்தாகிடுவான், குடிக்க பயம் மௌத்தாகிடுவான், வேகமா ஓட பயம் மௌத்தாகிடுவான், நடக்க பயம் மௌத்தாகிடுவான். அப்ப இங்க மௌத்தாகாம வாழையிலாம். முதலாவதுல எல்லாரும் ஃபெயில் அவுட். சொன்ன அவ்வளவு பேரும் மௌத்தாக்குவேன், அவ்வளவு பேரும் மௌத்தாக்குவேன். இன்னக்க மையத்தும் வைன்னகும் மையத்தோன், நபியே நீங்களும் மௌத்தாகுவீங்க, உங்களை எதிர்க்கிறவங்களும் மௌத்தாகுவாங்க. மௌத் அவ்வளவு பேருக்கு இருக்கு. வாழ்றதுக்கு இரண்டாவது என்ன தேவை? வயோதிபம் வரப்படாது. சாத்தியமா? நிரந்தர வாலிபர் யார் இருக்கிறாங்க? யார் வாலிபர் இருக்கிறாங்க? வயோதிபம் வந்தா வாலிபத்தில் இருந்தது எல்லாம் போயிடுது. அதுக்கு பிறகு வாலிபன் என்று நினைச்சா அவர் ஆபத்திலும் விழுகிறாரு. ஒரு வயோதிபர் நான் வாலிபன் என்ற சிந்தனையோடு வாழ்ந்தா அவர் ஆபத்திலும் விழுறாரு. எத்தனையோ பேரை பாருங்க, விளையாட போயிட்டு காலை உடைச்சு கொண்டு பார்த்தா வயசு 45, அவருக்கு 18 வயசு எண்ணத்தில் கிரவுண்டுக்கு இறங்கிக்கிறார். இப்போ ஒன்று முள்ளெல்லாம் தெரிச்சு போயிட்டு பட்டா உடைஞ்சி போயிடும். 18 வயசு எண்ணத்தில் ஃபுட்பால் விளையாட போயிட்டு காலை உடைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறார். கூரையில் ஏறி விழுந்து இடுப்பை முடிச்சு கொண்டிருக்கிறார் பழைய நினைப்பில. அவ்வளவு பேருக்கும் வயோதிபம் இருக்கிறது. அப்ப இது வாழ்க்கை அமைய போறல. மூணாவது சொன்னாங்க, வாழ்றதாக இருந்தா அவருக்கு நோய் வரக்கூடாது. நோய் இல்லாத ஒருத்தரை காட்டுங்க. நோய் இல்லைன்னா பெரிய ஒரு செக்ஷனே துனியால் இல்ல. மெடிக்கல் ஃபேக்கல்டி தொடங்கி பார்மசி வரைக்கும் எல்லாம் இல்லாம போய்த்திரும் நோய் நின்றுச்சா. அவ்வளவு பேருக்கு நோய், வகை வகையான நோய். நாலாவது சொன்னாங்க, வாழ்றதுன்னா கவலை வரக்கூடாது. ஒவ்வொரு ஊர்லையும் பாருங்க, மாளிகை போல வீடு கட்டி இருக்கிற வீட்டுக்குள்ளேயும் இந்த நாளும் போகுது, அந்த வீட்டுக்குள்ளே இந்த நாளும் போகுது. வயோதிபம் போகுது, மௌத்து போகுது, கவலை போகுது, நோய் போகுது. குடிசையில் உள்ளவரோட வீட்டுக்குள்ளும் வருது. படிச்சவரையும் வைத்து பிடிக்குது, கையொப்பமே போட தெரியாதவரையும் பிடிக்குது, காட்டு மனிதனே பிடிக்குது, மாளிகையிலே வாழ்றவரையும் பிடிக்குது. அப்ப இதனால ரப்பு சொன்னா, இது வாழ்க்கை இல்லை, ஏமாந்து போகாது. எவ்வளவு துடிச்சாலும் இங்க வாழையில வாழ்றது காசு ஆகிறதுக்கு வாங்க. சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றா, உங்களோட சுவர் உங்களுக்கு பலஸ் கட்டி வச்சிருக்கிறேன், வாங்கிட்டு கூப்பிடுறாங்க. எத்தனையோ பேருக்கு இன்னும் சொந்த ஊடே இங்க இல்ல, மௌத்தாக போறாங்க. யாருடையோ பேரில் உள்ள காணியில யாருடையோ வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அங்கேயும் எங்கேயும் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், உனக்கிட்ட பறிக்காத மாளிகையை கட்டி வச்சிருக்கிறேன், அதை கட்டி முடிச்சுட்டேன், நீ வாங்க கூப்பிடுறாங்க. புகாரி ஷரீஃபில் இருக்குது ஹதீஸுல் குதுஸி. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றார், அஅதத்து லிஇபாதிய ஸாலிஹீன். சூரூதின பிறகு மாளிகை கட்டுறேன்னு சொல்லல, என்ற அடியாறுகளுக்கு நான் தயார்படுத்தி விட்டேன்னுங்கிறான். மாலியில பாவிச்சுக்கிறான். நான் இந்த அடியாறுகளுக்கு தயார் பண்ணிட்டேன், எங்கட ரப்பு தயார் பண்ணினான். கூப்பிடுறான்ப்பா. எவனாவது இங்க எங்களுக்கு ஒரு ஊட்ட கட்டி வாங்கன்னு கூப்பிட தருவான? நாய் போல சண்டை பிடிக்கணும், ஒரு காணி துண்டை வாங்க. அந்த ஆபீஸுக்குள்ள எத்தனையோ முறை ஏறி இறங்கணும், அவன் காலில் எத்தனையோ முறை முழங்கணும். ஒரு முழம் காணி எடுக்கிறதுக்கு அரசியல்வாதியில காலில் நாய் போல விழுகணும். ரப்பல் இஸ்ஸத் கூப்பிடுறா, உனக்கு உலகம் போல 10 மடங்கு காணி வச்சு அதுக்கு நடுவில அழகான மாளிகை கட்டி வச்சிருக்கிற, வாப்பா இங்க கூப்பிடுற, இங்க வாழ்ந்து கூப்பிடுறான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். அல்லாஹ் தாருஸ் ஸலாத்துக்கு கூப்பிடுறான். தாருஸ் ஸலாம் சுவர்க்கம், சாந்தியின் வீடு. ரொம்ப கூப்பிடுறோம் வாங்க.
நாங்க சொல்ல இல்ல, அதை விட நான் இருக்கிற வீடு நல்ல போலைக்குது, ஏன்னா நாங்க இன்னும் காணல. அவன் குமுறவான். சகோதரி, எங்க நாங்க வாங்கி இருக்கிற காணிய பாரு, ரப்பு எங்களுக்கு தயாரிச்சிருக்கிற காணிய பாரு. இந்த காணியில இருக்குது புழுக்கள், இந்த காணியில இருக்குது சேறு, இந்த காணியில இருக்குது மலம், இந்த காணியில் இருக்குது பாம்பு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கத்தில் இருக்கிற காணி இருக்குதே, அதில் உள்ள மணலே கஸ்தூரி. ஆக கடைசியாக போற சொர்க்கவாதி லாஸ்ட் நரகத்தில் வெந்து கரியாகி போயிட்டு பின்னால ஜீவ நதி நஹருல் ஹயாத்தில போட்டு அவரை சரி பண்ணி எடுக்கிறானே, இந்த சுவர்க்கவாதிக்கு ரப்பு சொல்வான், லக அஷ்ரத்து அம்சாலி துனியா, உனக்கு உலகம் போல 10 மடங்கு காணி. அது ஒப்பினு எழுதி கொடுக்கிற காணி அல்ல, டீட் எழுதி கொடுக்கிற காணி அல்ல. அந்த காணியை பறிக்கிறமில்லை, அந்த காணியை விற்கிறமில்லை, அந்த காணியை யாரும் வேலி போட்டு பறிக்க போறதும் இல்லை, நிரந்தர சொத்துங்கிறது. ஆக கடைசி சுவர்க்கவாதிக்கு இந்த உலகம் போல 10 மடங்கு. முஸ்லிம் ஷரீஃபுடைய ரிவாயத். முன்னுக்கு போறவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? எவ்வளவு கிடைக்கும்? அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துராபுஹா மிஸ்குன் அஸ்ஃபர். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத். அங்க இருக்கக்கூடிய அந்த பூமி இருக்குது சொர்க்கத்தினுடைய கஸ்தூரி வாசம் வீசக்கூடிய மண்ணாம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பசந்தாய். அப்படி இன்பங்களை நாங்க கண்டும் இல்ல கேட்டும் இல்ல, ஒரு பெரிய அறிவாளியில சிந்தனையில உதிக்கிறோம் இல்லையா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கே உதிக்குது இல்லை. அப்படி அந்த டெக்னாலஜி இங்க பார்க்கல. அப்படி நகரங்கள், அப்படி பில்டிங்கள் துனியால இல்ல, அப்படி காணிகள் துனியால இல்ல. துனியாவிலே சில இடங்கள் இருக்குது, நாங்க நினைக்கிறோம் சொர்க்கம் என்று. அல்லாஹ் இதை பார்த்து சொல்ற குப்பை என்று. யூகேக்கு போயிருந்த நேரம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க, வெசல்ஸ்ல. சுப்ஹானல்லாஹ், போற நேரம் நினைச்சு இதுதானும் சொர்க்கம் என்று. அப்படி அழகு, அந்த காட்சியை வாயால வர்ணிக்கிறது, அப்படி அழகு. அந்த காணியை பார்த்து ரப்பு சொன்னான், ஹுத்தாமு துனியா, துனியாட குப்பை என்று. அப்ப சொர்க்கம் எப்படிக்கும்? சொர்க்கம் எப்படிக்கும்? அல்லாஹ் சொன்ன, இதை ரெடி பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்ற, அமல் செய்யுங்க. அப்படி பெரிய காணி. அங்க கெட்டக்கூடிய அந்த மாளிகை இருக்குது, மாளிகை கெட்டவர்கள் களிமா சொல்லாதவர்கள் அல்ல, களிமா சொல்லாதவர்கள் அல்ல, மதுபானம் மருந்தவர்கள் அல்ல, பாவமே இல்லாத மலக்குகள் கையால கட்டப்படுற பில்டிங் அது. அங்க இருக்கிற மேசன் பாஸ் மலக்குகள், அவங்களோட வேலை நடந்து கொண்டிருக்கும். இங்க நாங்க தஸ்பீஹ் செஞ்சு கொண்டிருந்தா, ஹதீஸ்ல இருக்குது, நீங்க சுப்ஹானல்லாஹ் சொல்றீங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றீங்க, அல்லாஹு அக்பர் சொல்றீங்க, மலக்குகள் கெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க பில்டிங். ஒரு கல்லு களிமண்ணால கட்டப்பட்டதல்ல, ஒரு கல்லு தங்கம், இன்னொரு கல்லு வெள்ளி. அது கிடையில வைக்கிறது சுண்ணாம்பு கல்லால தடுக்கப்பட்ட சீமெந்தல்ல, இடையில வைக்கப்பட்டுள்ள அந்த குழம்பு அது கஸ்தூரி தான். அல்மிஸ்க் எவ்வளவு மணக்கும், அதுல சொகர் எவ்வளவு மணக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது ஒரு பலகீனமான ஹதீஸ், சொன்னாங்க சொர்க்கமே மினுங்குமாம். யதலஅல அல் ஜன்னஹ் ததலஅல, சுவர்க்கம் மினுங்குமாம். நாங்க லைட் போடணும் மினுங்க, நாங்க சோடிக்கணும் மினுங்க. ரப்பு எங்களுக்கு கட்டி இருக்கிற சொர்க்கம் மினுங்கிக்கிட்டே இருக்குது, இயல்பிலே மினுக்காங்க, மினுங்கிட்டே இருக்கு. ஆக குறைஞ்ச சொர்க்கவாதிக்கு எவ்வளவு பெரிய பலஸ் தெரியுமா? 70 ரூம் இருக்கிறான். 70 ரூம். இன்னைக்கு ஹோட்டல்ல தான் 70 ரூம் பார்க்கணும், அல்லது பெரிய ஒரு பணக்காரனோட ஆகிக்கணும். 70 ரூம்.
ஒவ்வொரு ரூம்லையும் 70 கட்டில். ரூமோட சேர்த்து பாருங்க, ஒவ்வொரு ரூம்லையும் 70 கட்டில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கட்டில் தூரம் இருக்குதே, அந்த கட்டில் நீளம் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் உள்ள தூரம் என்ன, 420 கிலோமீட்டர் மக்கா மதீனாவுக்கு இடையில் உள்ள தூரம். அப்படி 70 கட்டில் போட்ட 70 ரூம் இருந்தா மாளிகை எப்படின்னு பாருங்க. இது ரப்பு பலகீனமான எங்களுக்கு கட்டி வச்சுக்கிறோம். ரப்பு எங்களுக்கு கட்டி வச்சுக்கிறோம். சொல்லிதான் ரெடி பண்ணியாச்சு, நீங்க வாரது மட்டும் தான் இருக்கு, தயார் பண்ணியாச்சு. அதில் உள்ள கட்டில்கள் தங்க கட்டில். அந்த கட்டிலுக்கு மேல 70 விரிப்புகள் போடப்பட்டிருக்கிறது. 70 விரிப்புகளும் சுவர்க்கத்தினுடைய பட்டு புடவையால தயாரிக்கப்பட்டது. சொர்க்கப்பட்டு, துணியான பட்டல்ல, சில்க். அவ்வளவு இனிமையாக்கும், அவ்வளவு குளுமையாக்குவார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆக குறைஞ்ச சொர்க்கவாதிக்கு 2 பொம்பளை. அந்தஸ்து கூடும்போது 70 மனைமார்கள் இருப்பாங்க. தயாராக, இப்பவே தயாராக இருக்கிறான், இப்பவே தயாராக இருக்கிறான். எப்போது வருவாரு ஆண்களை எதிர்பார்த்திருக்கிறார். துனியாவில் இருக்கிற மனைவிய இவர் தீன்தாரியாக தயாரிச்சு கூட்டிக்கிட்டு போனா அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுவர்க்கத்தில் உள்ள பெண்களுடைய தன்மையை கொடுத்து ஹூருல் ஈன்களை விட உயர்த்துவான். சொர்க்கத்தில் இருக்கிற தன்மை என்ன தெரியுமா? யார பத்தியும் பொறாம வராது. இங்க பிரச்சனையே பொறாம தானே. மாப்பிளைக்கும் பொம்பளைக்கு என்ன பிரச்சனை? பொறாம. ரப்ப சொன்னா போற நேரமே அதை கலட்டி எடுத்துட்டு தான் சொர்க்கத்துக்கு அனுப்புவோம். அவங்களோட உள்ளத்தில் இருக்கிற கபடம், அந்த வஞ்சகம், அந்த பொறாம, இதை கலட்டி எடுத்துட்டு தான் அனுப்புவோம். அங்க பொறாம சண்டை இல்லவே இல்லை. பொறாம சண்டை இல்லவே இல்லை. 70 ஹூர்லிங்கள் இருக்கிறாங்க. பெரியார்களே, சகோதரர்களே, ஹதீஸ்ல இருக்குது, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ரூஹு போற நேரமே ஒரு இஷாரா பண்ணிடுவானாம், நீங்க சொர்க்கவாதி தான். அப்பவே கவலையில பறந்துடும். மலக்குல் மௌத் எங்கட கண்ணுக்குள்ள இருந்து ரூஹ கடைசியாக கலட்டுவார். பெருவீரரில் இருந்து ரூஹ கலட்டி கடைசியாக கண்ணுக்குள்ளிருந்து ரூஹ் வெளியாகும். அதை எடுத்துக்கிட்டு மேல போவார். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்வா, இது வெற்றி பெற்ற ஆத்மா, விலகி போயிட்டு நான் சொர்க்கவாதி. எல்லாரும் கபருக்குள்ள வச்சுட்டு மண்ணு அவசர அவசரமாக போட்டுட்டு கபரிஸ்தானத்திலிருந்து வாரார். வாப்பவும் வந்துடுறார், மகனை கபரில போட்டுட்டு. வாப்பவை போட்டுட்டு மகன் வாரார், உம்மாவை போட்டுட்டு மகன் வாரார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க வரும்போதே அங்க உள்ளுக்கு வேலை ஸ்டார்ட். இடுப்பு வரைக்கும் ரூஹு கொடுத்து ஆளை உட்கார வச்சிருக்குது. கேள்வி கணக்கு ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட செருப்பு சத்தத்தை மையத்து கேக்குதுன்னா புகாரி ரிவாயத், வஇன்னஹும் லா யஸ்மஊன குர்அனி ஆலிஹிம், கபிரிஸ்தானத்திலிருந்து போறவர்களுடைய செருப்பு சத்தத்தை அந்த மையத்துகள் கேக்குது. ஏன்? இவர் தீன்தாரியாக வாழ்ந்தார். அல்லாஹு ரப்பி என்று பதில் சொல்லத்தான் 3 சில்லாவாக முடிச்சாரு. அதுக்கு எதிராக இருந்த சிந்தனைகளை கல்விலிருந்து கலட்ட, லா இலாஹ இல்லல்லாஹ் தத்துவத்தை படிக்க. இப்ப ஈமான்தார் கேட்டு முடிக்க முதல்ல பதில் சொல்லிடுவார், அல்லாஹு ரப்பி. அதுக்கு தான் பாடுபட்டார். சுன்னத்தை ஏந்த அளவுக்கு வாழ்க்கையில கொண்டு வர முயற்சி செய்தார். உடுப்பு சுன்னத்தாக கேள்வி கணக்கு கேட்டு முடிய பதில் வந்துடும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பதில் சொன்ன உடனே முஸ்லிம்ல ரிவாயத் இருக்குது, ஒரு மலக்கு சொல்வாரு, சதக அப்தி, என் அடியான் சரியாக உண்மையை சொல்லிட்டாரு. முதல் வேலை இவருக்கு நல்லொரு விருப்பம் இல்ல, கஃன் புடவையில சுத்தி வச்சிருக்கிறாங்க, இவருக்கு பட்டால ஒரு பெட்ஷீட்டை போடுங்க, அதுக்கு மேல உறங்கட்டும், சூருதும் பறக்கும். பட்டில தூங்குவார் தாய், பட்டு பெட்ஷீட்ல தூங்குவார் மூமின், பட்டு பெட்ஷீட்ல தூங்குவார் சாலிஹான் அமல் செஞ்சவர், அல்லாஹ்விட திருப்தி அடைஞ்சவர். மலக்கு சொல்வாரு, அந்த பொழுத போக்குறதுக்காக
சுவர்க்கத்துடைய ஜன்னலை திறந்து விடுங்க, பார்த்துட்டே இருப்பார். துனியால பாவிகள் நேரத்தை கடத்துறது டிவி பார்த்து, பணம் பார்த்து. ரப்புல் இஸ்ஸத் அமல் செஞ்சு சிரமப்பட்டு போனவருக்கு சொர்க்கத்தர காட்சியை காட்டுறான். அப்படி மெய் மறந்து வைத்திருவார். மஹ்ஷர்ல எழும்பி பாவிகளும் நல்லவங்களும் கதைச்சுக்குவாங்களாம். பாவி சொல்லுவான், எங்களை என்ன கொடுமைப்படுத்தினாங்க கபருக்குள்ள, எப்படா எழும்புறேன்னு இருந்தோம். மூமின் சொல்வாராம், கபருடைய காலமே விளங்கல்லப்பா, சுபகட முந்தின சுன்ன தொழுத மாதிரி இருந்துச்சு, அவ்வளவு குயிக்கா போயிடுச்சு. கபரிலேயே சொர்க்கம் ஆரம்பம். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் கபரு இம்மா ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah, கபரு ஒன்றோ சொர்க்கத்தர பூங்காவனமாகும், அல்லது அல்லாஹ் பாதுகாக்க நரகத்தர படுகொலியாகும். கபரிலிருந்து எழும்பினே சந்தோஷம் தான். ஏ தீனுக்கு கஷ்டப்பட்டவரை அவங்க விஐபி மஹ்ஷருடைய விசேட பிரமுகர்கள், அவர்களை ரப்ப கூப்பிட்டு அரசுக்கு கீழ் அவங்களுக்கு பெரிய கதிரை போட்டு வச்சிருக்குது, விசாரணை முடியும் வரைக்கும் நீங்க சாஞ்சிரீங்க, அதுக்கப்புறம் உங்களை கூப்பிடுறோம். மற்றவங்க எல்லாரும் வெயிலில கொதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. 7 கூட்டத்துக்கு மட்டும் வெயில் படாது, 7 கூட்டத்துக்கு வெயில் படாது. அவர்கள் அந்த மஹ்ஷருடைய அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழ் உள்ள நிலத்தின் அந்த நிழல்ல இருப்பாங்க. வலது கையில பட்டோல கிடைச்சிடும். உலகத்துல ஈமான்ட பேச்சு பேசி மனைவியும் பிள்ளைகளையும் அந்த 40-50 வருஷம் தன்னுடைய அமானிதமாக பாதுகாத்து தொழுகையை தொலை வச்சு, நோம்பு பிடிக்க வச்சு, பர்தா போட வச்சு, பாவத்தில் இருந்து பாதுகாத்து கட்டிக்கிட்டு இருந்தாரே, இந்த வாப்பவோட பிள்ளைகளும் மனைவியும் வந்துடுவாங்க. ஒவ்வொருத்தரும் பட்டோலை கிடைச்சோன்னு காட்டுவாங்களாம், இந்த பட்டோலை இப்படி கிடைக்கும் என்று நினைச்சோம், பாஸ் நாங்க. எவ்வளவு சந்தோஷம். துனியாவுடைய தற்காலிகமான ஒரு பாஸ் அல்ல, இங்க கிடைக்கிற பாஸ் அடுத்த நாள் மறந்து, அது பாஸ் தான். ரப்புல் இஸ்ஸத் சொன்னான், வஅம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி வருகிறது வயன் கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா, அந்த பட்டோலை எடுத்துக்கிட்டு குடும்பத்திட சந்தோஷமா போவார். எவ்வளவு சந்தோஷமாய். ரப்பு சொல்றார், சொர்க்கத்துக்கு போங்க, கண்ணிமைக்கிற நேரத்தில் நரகத்துக்கு மேலால பறந்துடுவார் சொர்க்கத்துக்கு. ஒவ்வொருத்தரும் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு மேலால தான் பறக்கணும் சொர்க்கத்துக்கு. அல்லாஹ் சொல்றான், அந்த பாலத்தை கடக்காம யாரும் போகலாம், ஒவ்வொருத்தரும் பாலத்துக்கு வரணும், சிராத்தல் முஸ்தகீமுக்கு வரணும். வஇம் மின்கும் இல்லா வாரிதுஹா, நீங்க ஒவ்வொருவர்களும் அந்த பாலத்துக்கு வருவீங்க, அதை கடந்து தான் போகணும். இங்கல மஹ்ஷர் மைதானம், நடுவில் நரகம் குழி, அதுக்கு அங்கிட்டு சொர்க்கம் இருக்குது, மேலால பறந்து போகணும். அல்லாஹு அக்பர். அங்க போன உடனே ரிசப்ஷன்ல நிரப்பாங்க ஹூர்லிங்கள். ஹோட்டலுக்குள்ள இருக்கிறது போல பெரிய சொர்க்கத்தில். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் உடைய ராவு அவங்கள கூட்டிக் கொண்டு போனாங்க சொர்க்கத்துக்கு. ஒரு மாளிகை ஒன்று கண்டாங்க, வைட் பலசல், கண்ணஹா நமாமா, மேகத்தை போல. இந்த சூழல் நினைச்சாங்க மேகம் வந்து அவ்வளவு வெள்ள. அதுக்கு முன்னால ஓரக்கூடிய ஆற்றில ஒரு ஹூர்லின் வுது எடுத்துக் கொண்டிருக்கிறார். அழகான ஒரு ஹூர்லி சொர்க்கத்தில் ஆற்றில வுது செய்து கொண்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் உள்ள போக பார்த்தாங்க. மலக்குகள் சொல்லிட்டாங்க, இது உங்களோட சொர்க்கம் அல்ல, இது உமரோட சொர்க்கம் அல்ல. சஹீஹ் புகாரி ரிவாயத், சஹீஹ் புகாரி ரிவாயத், இது ஹஜ்ரத் உமருக்குரியது. ரசூலுல்லாஹ் திரும்பி வந்துட்டாங்க. அடுத்த நாள் வந்து சொல்றாங்க, உமர் உங்களோட சொர்க்கத்தை கண்ணனப்பா, மேகம் போல இருந்துச்சு. ஹஜ்ரத் உமருக்கு அண்டையிலிருந்து தூக்கம் பேத்திக்குமா? இது ஒரு கடை கிடைக்கிறது போலயா, இது ஒரு வீடு கிடைக்கிறது போலயா, இது அழிஞ்சு போற ஒன்று கிடைக்கிறது போலயா, தற்காலிக புகழா இது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு பெரிய ஈமான்தாரி, அவருடைய சுவர்க்கத்தை ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு வந்தாங்க. ஏன் யா ரசூலுல்லாஹ் உள்ள போகாம திரும்பி வந்தீங்க? உமர்,
உங்களோட ரோஷம் எனக்கு யாது வந்துச்சு. உங்களோட மனைவி உள்ளுக்கு இருக்கிற நேரம் நான் போனா உங்களுக்கு ரோஷம் வருமே. அதில் உமர் சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ் நீங்க போனா ரோஷம் அடைவாங்க, அலைக்காக யார ரசூலல்லாஹ். இந்த உழைப்பை பொருட்படுத்தி செய்தவர்களுடைய சொர்க்கத்தை ரசூலுல்லாஹ் உலகத்திலிருந்து பார்க்கிறாங்க. எங்களோட சொர்க்கத்தில் எங்களை கூப்பிடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. தயாராக இருக்கிறாங்க. கண்ட உடனே சொல்லுவாங்கல்ல 4 வார்த்தை, கண்ட உடனே சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா லனா லக்கும் வ அஹ்யாக்கும் லனா. உங்களுக்காக எங்களை படைச்சு எங்களுக்காக உங்களை படைச்ச அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எவ்வளவு ஒரு முஹப்பத் வரும், எவ்வளவு முஹப்பத் வரும். சொர்க்க பிறவிகள் ரப்பு சொல்ற அவங்கள நான் படைச்சுக்கிறது ஸ்பெஷல் படை பண்ணது. இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷா. நீங்க காண்றது மாதிரி பெண்கள் அல்ல, அவங்க விந்து துளியிலிருந்து வந்தவங்க அல்ல, அவங்க மூக்கு சளி வர்றவங்க அல்ல, கண்ணீர் வடிகிறவங்க அல்ல, மலசலம் கழிக்கிறவங்க அல்ல, மாத விளக்கு ஏற்படுறவங்க அல்ல, துப்பரவா நாங்க. இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷா. அவ்வளவு பெண்களும் அவங்க குமரிகளாக இருப்பாங்க. ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா. இளம் வயது குமரிகளாக இருப்பாங்க. 70 பேர் அப்படித்தான். அவங்க எந்த நாளும் அப்படித்தான், கிழவியாக இல்லை. அவங்க கிழவியாக இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்களுக்கு உடுப்பாட்டி இருக்கிற உடுப்பு இருக்கிறே அது பச்சை கலர் பட்டு. அந்த பச்சையை நீங்க கண்டிருக்க மாட்டீங்க. சுந்துஸ் மின் இஸ்தபரக், சுந்துஸ் மின் இஸ்தபரக். அதை பார்க்கிறதுக்கு கண்ணை பளிச்சல் எடுக்கும். 70 உடுப்பு போட்டிருப்பாங்க. அந்த 70 உடுப்புக்குள்ளால அவர்களுடைய காலில் இருக்கிற மரபும் தெருவிடுவான். கண்ணாடி போல் ஆள்கள். அல்லாஹ் சொன்ன யாருமே அவங்கள தொட்டு கூட பார்க்காதார்கள். உலகத்தில் யார் அப்படி நம்பணும்? லட்சத்தில் ஒருத்தர பிறக்கலாம். லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான். எந்த ஜின்னும் அவங்கள தொட்டில்ல, எந்த மனுஷனும் அவங்கள தொட்டில்ல. அவங்கள நீங்க பாத்தீங்கன்னா முத்துகளை பார்க்கிறோமான்னு நினைப்போம். நீங்க முத்துகளை பார்க்கிறோமான்னு. இன்றைக்கு யாரையோ பார்த்து அந்த பெண்களை பறி கொடுக்கிறாங்க. யாரையோ பார்த்து அழகூட்டப்பட்ட, இயல்பில் அழகில்லாத, அழகூட்டப்பட்ட, அழகு திரவியங்கள் பூசப்பட்டவர்களை வாயை இழிச்சு பார்த்து அந்த இன்பமான சொர்க்கத்தில் உள்ள பெண்களை இழக்கிறாங்க. அல்லாஹ் சொல்ல நீங்க பாத்தீங்கன்னா முத்து போல இருப்பாங்க. கஅன்னஹுன்னல் யாகூத் வல் மர்ஜான். முத்து போல, மரகதம் போல இருப்பாங்க. அவங்களோட உமிழ் நீர் அத கடல்ல உமிழ்ந்தா கடலை இனிப்பா போயிடுவாங்க. இப்படி உலகத்தில் யாரைப்பா எவ்வளவு வெளிச்சம் முகத்தில் இருந்து வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவ்வளவு வெளிச்சம். அவங்க விரலை காட்டினா சூரியனுடைய வெளிச்சமே அணைஞ்சிருமா, அவ்வளவு வெளிச்சம். உடுப்பட பெருமதி என்ன? நாங்க காசு கொடுத்து உடுப்பு வாங்கி கொடுக்க தேவையில்லை. நாங்க காசு கொடுத்து உடுப்பு வாங்கி கொடுக்க தேவையில்லை. அல்லாஹ் சொல்ற நான் அவங்களுக்கு உடுப்பெல்லாம் கொடுத்து தான் வச்சிருக்கிறேன். அவங்க ஒத்தரு தலையில போடக்கூடிய முந்தான இருக்குதே, உலகத்தை வித்தாலும் வாங்கிடுவான். வல நசீபுஹா கைரும் மினத் துன்யா. அந்த தலையில போட்டிருக்கிற அந்த முக்காட இது துனியாவை விட சிறந்தது, துனியாவோட சிறந்தது. இவங்க எப்படி தெரியுமா வாசல்ல இருந்து வரவேற்பாங்க. சலாம் சொல்லி போட்டு சொல்லுவாங்க, வாங்க வாங்க, இப்பதான் நீங்க வாழ வாரீங்க. இந்த வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு தான் அங்க கஷ்டப்பட்டீங்க. மனசுல வர்ற ஆசைகளை பொத்தி கொண்டிருந்தீங்க. ஹராம் கைக்கு கிடைச்சது, உதறினீங்க. ஹராமான பார்வை வந்துச்சு, கண்ணை தாழ்த்தினீங்க. ஹராமாக பேசுறது இன்பமாக இருந்துச்சு, வாயை பத்தினீங்க. ஹராத்தை தின்றது ருசியாக மனமாக இருந்துச்சு, அடக்கினீங்க. அதுக்கு தான் இங்க வாங்க சொன்னதே. 4 விஷயம் உலகத்தில் இல்லை என்று இந்த 4ஐயும் தான் சொல்லுவாங்க சொர்க்கத்துக்குள்ள. சொல்லப்படும் இந்நலக்குமன் தஹ்யோ ஃபலா தமூது அபதா. வாழ வாரீங்க, உங்களுக்கு இனி மரணமே வராது. நீங்க இனி மௌத்தாகிற ஆள் அல்ல, உங்களோட மௌத்து முடிஞ்சது.
இன்னலக்கும் அன் தஷிப்பு வலா தஹ்ருமு அபதா. நீங்க வாலிபராகவே இருப்பீங்க, 32 வயசு வாலிபர், இனி நீங்க வயோதிபத்துக்கு போகவே மாட்டீங்க, எந்த நாள் இப்படிதான் இருப்பீங்க. ரசூலுல்லாஹ் அழகு. இன்னலக்கும் அன் தன்அமு, நீங்க இன்பம் அடைஞ்சு கொண்டே இருப்பீங்க, உங்களுக்கு கவலையே வராது. இன்னலக்கும் அன் தஸிஹு ஃபலா தஸ்கமு அபதா, நீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க, எந்த நோயும் உங்களுக்கு வராது. தடுமல், தலைவடி எதுவுமே உங்களுக்கு வராது. வலியே இல்ல, இங்க கவலை இல்ல, இங்க நோய் இல்ல, இங்க சிரமம் இல்ல. சொர்க்கவாதிகளுக்கு தூக்கமும் இல்லையா? என் தூக்கம் வாரது உடல் களைப்படைஞ்சா, தூக்கம் வாரது நோயாளியானா, களைப்புக்கும் நோய்க்கும். சொர்க்கத்தில் அது ரெண்டும் இல்லை. தூங்கினா இன்பம் போயிடுமே, அவருடைய வேலை அனுபவிக்கிறதா, அனுபவிக்கிறதா. இந்த ஹூர்லிங்கள் இதை சொல்லித்தான் 70 பேரும் ஒரு கூட்டிட்டு போவாங்க. சுப்ஹானல்லாஹ். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், போன உடனே உங்களுக்கு அங்க இருக்குது காளை மாட்டினுடைய ஈரல் தயாராக இருக்குது, காளை மாட்டினுடைய இறைச்சி தயாராக இருக்குது, சொர்க்கத்தில் உள்ள ஆக ருசியான மீனினுடைய ஈரல் தயாராக இருக்குது. ரப்பல் இஸ்ஸத் வச்சிருக்கிறான். யஹூதிகள் கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, சொர்க்கத்துக்கு போனோனே முதலாவது கிடைக்கிற சாப்பாடு என்ன? பாலாமுன் வனூனுன், சொர்க்கத்தினுடைய புற்களை மேய்ந்த மிக ருசியான அந்த மாட்டினுடைய இளம் கண்டினுடைய அந்த மாமிசமும் மீனினுடைய செனையும் கிடைக்குமா? நாங்க இருக்கிற இந்த அவிஞ்சி போற மீன் செனையை தின்னுட்டு இதான்னு நினைப்போம். பிரான்ஸ்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, எங்கட இலங்கையை சேர்ந்த ஒருத்தர் வேலை செய்தார். அவர் சொல்றாரு, ஒரு மீனுடைய செனை வருகிறான், அது யோகட் கப்புடைய அளவுக்கு 3000 பிராங்க் கப்ப, அந்த ஒரு யோகட் கப்புடைய அளவுக்கு ஸ்ரீலங்கா காசி கப்ப 15000 ஒரு யோகட் கப். நாங்க இந்த மீனை கண்டும் இல்லை, அந்த மீனுடைய செனையை தின்றதும் இல்லை. அல்லாஹ் சொர்க்கத்தில் தின்ன வச்சிருக்கிறாங்க. ரப்பி எங்களுக்கு சொர்க்கத்தில் வச்சிருக்க பாலாமும் வனூன், இதைத்தான் ரப்பு சாப்பிட தருவான். அதை சாப்பிட்டதுக்கு பின்னால் ரப்பு சொல்றான், உங்களுக்கு அங்க இருக்குது பழம், ஃப்ரூட்ஸ் இருக்குது. சகோதரர்களே, உலகத்தில் எப்படியெல்லாம் டெக்னாலஜி வந்திருக்குது. முந்தைய ஒரு காலம் இருந்தது எல்லாம் கிறுக்கணும், அப்பதான் வேலை செய்யும். இப்ப வந்துச்சு இப்படி தட்டினாலே போகுது. இப்ப ஒரு டெக்னாலஜி வந்திருக்குது, கண்ணை காட்டினா போனோட ஸ்கிரீன் மேல கீழே போகுது, கண்ணை காட்டினா மேல கீழே போகுது. ஆனா உலகத்துல யாருமே கண்டுபிடிக்கல, மனசால நினைச்சுடனே நடக்கிறது கண்டுபிடிக்கல. சாப்பாடு நினைச்ச சாப்பாடு வரணும், அது கண்டுபிடிக்கல. ரப்பு சொல்ற அந்த டெக்னாலஜி அங்க இருக்கு. அது துனியாவில மூழ்கி போய்த்து அல்லாஹ்வை மறந்தவங்களுக்கு அது அந்த டெக்னாலஜி கிடைக்காது. ஜும்மாவை வீணாக்கி கொண்டு படிச்சவங்களுக்கு அது கிடைக்காது. தொழுகையை கலாவாய் கொண்டு கம்ப்யூட்டர் தட்டினவங்களுக்கு கிடைக்காது. அது கிடைக்கும் சுஜூதுல விழுந்தவங்களுக்கு. அல்லாஹ் சொல்றான், நீங்க கேட்கிறதல்ல தருவோம், உங்களோட உள்ளத்துல ஆசை வரும்போது ரெடியா வந்துடும். ஆசை வரும்போது வரும். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், உங்களோட மனசுல வரக்கூடிய ஆசை எல்லாம் அங்க இருக்குது. மா தஷ்தஹில் அன்ஃபுஸ், உங்களோட மனதில என்னென்ன ஆசைகள் வருகிறதோ உடனே தயார். இங்க சுப்ஹானல்லாஹ், ஃப்ரூட்ஸ் தின்றதுதான் அந்த மரத்தை நாட்ட படுற பாடு. அதுல வர புழு வேற, அந்த பழத்தை அவிஞ்சு போகாம இருக்க இன்ஜெக்ஷன் வேற. அதை எத்தனையோ நாள் அவிஞ்சதை பதப்படுத்தி எம்பா பண்ணது போல அதை வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ரப்பல் இஸ்ஸத் சொல்றான், ஒரு மரத்திலே எல்லா பழமும் வரும், ஒரு மரத்தில். இங்க வேறு பூமியில இருக்குது, காய் மேல இருக்குது, ஏறி எடுக்கணும். ரப்பல் இஸ்ஸத் சொல்றார், அங்க வேறு மேல இருக்கும், கொப்புக்குள்ள இருக்கும். குத்துபுஹா தானியா, ஒவ்வொரு பழத்திலையும் பல டேஸ்ட், ஒவ்வொரு கடி ஒவ்வொரு இன்பம். பழத்தை பறிச்ச உடனே அந்த இடத்துக்கு இன்னொரு பழம் வந்துடும். அழிவில்லைங்க. நாங்க பேசுறது குர்ஆன,
நாங்க பேசுறது ஹதீஸ. இது ரப்ப எங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். ஆகாயத்துல பறவைகள் பறந்து கொண்டிருக்கும். இன்னைக்கு என்ன பறவை சாப்பிட்டு இருக்கிறோம்? பாய்லர் கோழியை சாப்பிட்டு இருக்கிறோம். கூடி போனா ஒரு நாட்டுக்கோழியை சாப்பிட்டு இருப்போம். பறவை ரப்புல் இஸ்ஸத் சொல்ல, நீங்க காணாததெல்லாம் தயாராகுது. இது விசேஷமா குர்ஆன்ல சொல்றான். சூரத்துல் வாக்கியால வலஹ்மி தைரின் மிம்மா யஷ்தஹூன், அவர்களுக்கு ஆசையான பறவைகளோட மாமிசம் ரெடியா இருக்குது. ஆகாயத்துல பறக்கும். ஹதீஸ்ல இருக்குது, அடை இந்த பறவையை திண்டா நல்ல டேஸ்டா இருக்குவே, பார்த்துட்டு வெளிய கீழே எடுக்க பிளேட்ல தயாராகும். அதே ஆச்சரியத்தோட இவ்வளவு குயிக்கா ரெடியாங்க. யாரு பிடிச்சது, யாரு அறுத்தது, யாரு பொரிச்சது ஒன்றுமே தெரியாது. பழத்தை கொடுத்தாச்சு, பறவையிட மாமிசத்தை கொடுத்தாச்சு, ஹூர்லிங்கள் தயார். இன்னா அன்ஷானா ஹுன்ன இன்ஷா. இன்பங்களை சொல்லிக்கிட்டே போக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் அங்க சந்தை வச்சிருக்கிறான். என்ன சந்தை? குறைஞ்ச விலைக்கு மரக்கறி வாங்குறதுக்கு அல்ல. எங்கட சந்தை இருக்குது பழைய கறியை அல்லது குறைஞ்ச விலைக்கு காய்கறி வாங்க. அல்லாஹ் சந்தை வச்சிருக்கிறான் முஃமின்களுக்கு அழகு மாத்த. ஒவ்வொரு வாரமும் போயிட்டு ஜும்மாவுடைய தினத்தில அழக மாத்தலாம். நீங்கள் சொல்லுவாங்க, முந்தி போனது அழகு, இப்ப வாரீங்க அதை விட அழகாய்க்கிறீங்க. வாரத்துக்கு வாரம் அழகு மாறும். வாரத்துக்கு வாரம். சகோதரர்களே, அங்க குடிக்கிறதுக்கு போத்தல் தண்ணி இல்லை, நீங்க கிணறு கிண்ட தேவையில்லை. அல்லாஹ் ஒவ்வொரு மாளிகைக்கும் கீழால 4 ஆறுகளை விட வச்சிருக்கிறார். 6 தான் விடும். இன்னைக்கு சில வீடுகள்ல கண்ணாடி போட்டு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறான் சொர்க்கம் உண்டு. ஆனா அதுல பாசி பிடிச்சி அவிஞ்சு போயிச்சிருக்குது. அல்லாஹ் சொல்ற, உங்களோட சொர்க்கத்துக்கு இல்ல அழகான ஆறு ஓடுது, மதுரமான நீர் ஒரு ஆறு, சுத்தமான பால் இன்னொரு ஆறு. பால் போத்தல்ல வராது, ஆறாக ஓடும். குர்ஆன் சொல்லுது, லபனுன் கைர ஆஸ் லம் யதகய்யர் தஅமு, பழுதாகி போகாத ஆறு பாலாறு ஓடும். இன்னொரு ஆறு மிக ருசியான தேம்பாடி ஓடிக்கொண்டிருக்கும். இன்னொரு ஆற்றில அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மதுபானத்தை ஆற்றி ஓடிப்பான். 4 ஆறு நினைச்ச நேரம் குடிக்கும். இங்க மதுபானம் ஹராம். இங்க வாயை கட்டுப்படுத்தி ஒரு துளி கூட அல்கோஹால் படாம வாயை பாதுகாத்தார். அல்லாஹ் கியாமத்தில் சொர்க்கத்துடைய மதுபானத்தை குடித்து இன்பமடைய வைப்பான். இங்க குடிச்சு தௌபா செய்யாம இருந்தா அங்குள்ள மதுபானம் கிடைக்காது, அங்குள்ளது கிடைக்காது. மியூசிக் இருக்குது, இங்க கேட்கிறது ஹராம், அங்க மியூசிக் இருக்குது. மரங்கள் தான் மியூசிக். அதோட இலைகள் ஒன்றோடு ஒன்று படுகிற நேரம் அதிலிருந்து எழும்புற மியூசிக் இருக்குதே, துனியாவில் யாரும் கேட்டிக்க மாட்டாங்க. அப்படி இன்பம் அது. இதெல்லாம் குர்ஆன்ல இருக்கிற பயான். சகோதரர்களே, பெரியார்களே, அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை சுபஹில தொழுகைகள்ல ஆக சிறந்த, ஜும்ஆவுக்கு பிறகு ஜமாத்து தொழுகைகள் ஆக சிறந்த தொழுகை வெள்ளிக்கிழமை சுபஹுடைய தொழுகை. ஹதீஸ் சொல்லுது, வெள்ளிக்கிழமை சுபஹு தொழுகை ஜும்ஆவுக்கு பிறகுள்ள ஆக சிறந்த தொழுகை. ரசூலுல்லாஹ் இதுல ஓதினாங்க சூரத்து சஜிதாவும் சூரத்து தஹரும். சூரத்து தஹர் எடுத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சொர்க்கத்துல வர்ணனை. அல்லாஹ் சொன்னா, என் அடியாறுகளுக்கு நான் என் கையால பானம் குடிப்பாட்டுவேன். சுபஹான். உம்ம கையால பால் குடிப்பட்டினாலே, உம்ம கையால தண்ணி குடிப்பட்டினாலே மகனுக்கு எவ்வளவு சந்தோஷம். 70 உம்மவை விட இறக்கமான ரப்பு குடிப்பாட்டின அப்படி. வஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா, சுத்தமான பானத்தை அவங்களோட ரப்பு பருக்குவான, அவங்களோட ரப்பு பருக்குவான். எங்களுக்கு வேலைக்கு அல்லாஹ் ஒரு கூட்டத்தை படைச்சிருக்கிறான், வேலை செய்யறதுக்கு, ஹிதுமத்துக்கு. அவர்கள் எப்போதும் சிறுவர்கள். அவங்க வேலை செய்யற ஸ்பீடு இருக்குதே, அவர்களை பார்த்தா நினைப்பீங்க முத்து குவியலுக்கு வந்து போட்டிக்கிறது. சிதறி போட்ட முத்துகளை போல பேரழகுள்ள சிறுவர்களை வச்சிருக்கிறாங்க. தட்டை கொண்டு நீட்டிக்கொண்டே இருப்பாங்க. குடிங்க குடிங்க குடிங்க, உங்களுக்கு என்ன வேணும், சாப்பாடு வேணுமா, என்ன தேவை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் சொல்ல சுத்திக்கிட்டே இருப்பாங்க.
யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், நிரந்தர சிறுவர்களான அந்த சிறுவர்கள் சுத்தி கொண்டே இருப்பாங்க. நபியை நீங்க அவங்கள கண்டா நினைப்பீங்க, இதா ராய்தஹும் ஹஸிபதஹும் லுஅலுஅம் மன்சூரா, தூவி விடப்பட்ட முத்துகள் என்று நினைப்பீங்க. அப்படி அழகான பிள்ளைகள். எங்களோட ஹிதமத்துக்கு ரப்பு வச்சிருக்கிறான். எங்களுக்கு மாளிகை கட்டி, எங்களுக்கு காணி ஒதுக்கி, எங்களுக்கு மனைவிமார தயார் செஞ்சு, எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செஞ்சு, எங்களை ஹிதமத்துக்கு ஆள் வச்சு ரப்பு சொன்னான், உலகத்துல செஞ்ச சின்ன அமலுக்கு தான் இவ்வளவு கூலி. இதெல்லாம் அங்க மறைவில் நடந்து கொண்டிருக்குது, நீங்க ரெடியாக்க. அந்த ஐனை முடிக்கிறான் ரப், இன்ன ஹாதா கான லக்கும் ஜஸாஆ, இது உங்களுக்கு தரக்கூடிய கூலி. இது இந்த இன்பங்கள் உங்களுக்கு தரக்கூடிய கூலி. சகோதரர்களே, இதைத்தான் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு பயம் பண்ணாங்க. இப்ப சஹாபாக்கள் ஆசைப்பட்டாங்க, அவசரமா உலகத்தில் இது போனா நல்லவன். அதனாலதான் சஹாபாக்களுக்கு உலகத்தில் இருக்கிறதுக்கு ஆசை வரல, போறதுக்கு ஆசை வந்துச்சு. மனிதர்கள் எப்ப அமலில இஸ்திகாமத் இல்லாம போகுதோ, தொழுதவருக்கு தொழுக கஷ்டமாகுதோ, 3 நாள் போனவருக்கு 3 நாள் பாரமாகுதோ, சில்லா போனவருக்கு சில்லா பாரமாகுதோ, 2 வேலை செய்யணும். முதலாவது என்ன செய்யணும்? நபிமார்கள் சஹாபாக்கள் வரலாற படிக்கணும், இஸ்திகாமத் வரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇர் ருசுல், நான் உங்களுக்கு ரசூலே நபியே, உங்களுக்கு நாங்க ரசூல்மார்களுடைய சரித்திரங்களை சொல்ற, உங்களை ஸ்ட்ராங் ஆக்க. மானு சப்பித்து பிஹி ஃபுஆதக். உலமாக்கள் எழுதுறாங்க, சொர்க்கத்தை பத்தி கேட்கவும் வேணும், படிக்கவும் வேணுமா, எங்களோட அமல்கள் எங்களுக்கு இஸ்திகாமத் வர. ரசூல் அடிக்கடி பயன் செய்வாங்க. இப்ப அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றான், நான் ஏண்ட பாதையில பாடுபடக்கூடியவங்களுக்கு செஞ்சிருக்கிற சொர்க்கம் இருக்குதே, அது ஏண்ட கையால கட்டின சொர்க்கம் என்றான். அல்லாஹ்வோட மனிதர்களை இணைக்கிற, வீடு வீடாக பைத்து, சந்தி சந்தியாக பைத்து அல்லாஹ் மறந்திருக்கிற அடியார்களை ரப்போட தொடர்பு படுத்துகிறார்களே, சூரத்து ஸஃப்ல இருக்குது. இவர்களுக்கு தயாராக்கி வச்சிருக்கிற சொர்க்கம் அதுன் என்ற சொர்க்கம், ஜன்னாத்தி அதுன். மிக குவாலிட்டியான வீடுகள் அதுக்குள்ள இருக்கிறான், பேலஸ் இருக்கிறான். வமசாகின தய்யிபா. அல்லாஹ் இதை சொல்லி போட்டு சூரத்து ஸஃப் முடிக்கிறான். இதை அடையிறதுக்கு யாரு தயாரில்லை. தஷ்கீலோடு தான் சூரத்து ஸஃப் முடியுது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான்தாரிகளே, கூனு அன்சாரல்லாஹ், அல்லாஹ்வுடைய தீனுக்கு நுஸ்ரத் செய்றவங்களாக ஆகுங்க. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இருந்த ஹவாரிகளை கூப்பிட்டு கேட்டாங்க, மன் அன்சாரி இலல்லாஹ், நான் ஒரு தீனை கொண்டு வந்திருக்கிறேன், இதை மக்களிட்ட கொண்டு போக எனக்கு உதவி செய்ய யாரு தயாருங்க? ஹவாரிகளை சொன்னாங்க, நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்க அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள். எங்களுக்கு சொல்றாங்க, நீங்களும் அப்படி தயாராங்க, நான் உங்களுக்கு அதுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், அதுக்கு தான் உங்களை தயார் பண்ணி வச்சு. அதனால நாங்க படுகிற கஷ்டங்கள் இருக்குது, தீனுக்கு செலவழிக்கிற செலவழிப்பு இருக்குது, தீனுக்காக வடிக்கிற வேர்வை இருக்குது, தீனுக்காக கொடுக்கிற நேரம் இருக்குது. இந்த போலியிலிருந்து பாதுகாத்து உண்மையான இன்பத்துக்கு எங்களை கொண்டு போகுது. தயாராகும் இன்ஷா அல்லாஹ். உறுதியாக சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். உலமாக்கள் இருந்தா யாரு முதலாவது வருஷம் முடிச்சீங்களோ அவங்க 2வது வருஷத்துக்கு எழுமுங்க. யார் இதுவரைக்கும் வருஷம் முடிக்கலையோ முதலாவது வருஷத்துக்கு எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். உலமாக்கள் எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். பெரிய தரஜா உலமாக்கள் எழுமுங்க. 2வது வருஷத்துக்கு 1வது வருஷத்துக்கு. அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, ஹலாலான ஹாஜத்துகளை பூர்த்தி செய்வானாக. அவன் தீனுக்காக முழு உலகத்திலையும் பாடுபட்டு அல்லாஹ்வுடைய அடியார்களாக அவனிடத்தில் போய் சேர்ற பாக்கியத்தை கொடுப்பானாக. முதலாம் வருஷத்தை சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். தஹ்சீலாக இருக்கிறோம் அல்லது 10-20 வருஷம் ஆச்சு, எனக்கு ஒரு 1வது வருஷம் போக்கு கிடைக்கல, நான் போறேன் இன்ஷா அல்லாஹ் அப்படி சொல்லுங்க. யார் தயார்? 1வது வருஷத்துக்கு யார் தயார்? கைர் முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? அந்த நியத்தோட சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். நாங்க 4 மாதங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில வெளிநாட்டுக்கு போறதுக்கு தயார். ஏற்கனவே 3 சில்லா முடிச்சவங்க நிறைய பேர் இந்த மஹல்லால் இருக்கிறாங்க. இந்த மஹல்லால் இருந்தே போயிடும். ஹல்கா எப்படி போனா 3 சில்லா முடிச்சவங்க நீங்க ஒரு உறுதி ஒன்று எடுங்க, எனக்கு எல்லாரை விட பெரிய சொர்க்கம் தேவை. சஹாபாக்கள் இதை பார்த்து தான் உலகத்தை மறந்தாங்க, இங்குள்ள கஷ்டங்களை மறந்தாங்க. நான் இந்த முறை 3 சில்லா அல்லாஹ்வுடைய பாதையில போக மாட்டேன். நோம்பு முதல்ல அல்லது நோம்பு முடிஞ்சோன்னு
எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். தைரியத்தோடு எழுதுங்க. 3 சில்லா முடிச்சவங்க, வருஷம் முடிச்ச உலமாக்கள் தயாராகுங்க. அல்லாஹ்வுடைய பாதையில வெளிநாட்டுக்கு நாங்க போறதுக்கு தயார். எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். உலக நாடுகளை போம். உலகம் எங்களை கியாமத்துல சாட்சி சொல்லும். உலகம் எங்களை சாட்சி சொல்லும். கடல் எங்களுக்கு சாட்சி சொல்லும். மீன்கள் எங்களுக்கு சாட்சி சொல்லும். 3 சில்லா முடிச்சவங்க ஒரு மனசு வைங்க இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் மனசு வைங்க இன்ஷா அல்லாஹ். 3 சில்லா முடிச்சவங்க மனசு வைங்க. அல்லாஹ்வுடைய பாதையில உலகம் எல்லாம் போகும் இன்ஷா அல்லாஹ். எழுதுங்க பாப்போம். யார் இருக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ்? 3 சில்லா அல்லாஹ்வுடைய பாதையில எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். எழுதுங்க. சில்லாம மாத்துங்க. இன்னைக்கு பாருங்க வேகமா நாள் போகுது. 3 சில்லா இப்படியாக முடிஞ்சிடும். எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இவர்கள் எல்லாரையும் கபூல் செய்வானாக. இவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பானாக. கஷ்டங்களை நீக்குவானாக. ஆபியத்தை கொடுப்பானாக. இவர்களுடைய நக்கல் ஹரக்கத்தை உலகத்துடைய ஹிதாயத்துக்கு காரணமாக்குவானாக. இன்னும் இருந்தா எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் இருந்தா எழுதுங்க. யாருக்கு ஆசை வந்திருக்குது வெளிநாட்டுக்கு போறது? கைரந்த நியத்தோட சொல்லுங்க. நாங்க இந்தியா பங்களாதேஷ் போறோம் இன்ஷா அல்லாஹ். எழுதுங்க பாப்போம். 4 மாசம் போலாம், 2 மாசம் போலாம். பிப்ரவரியில பங்களாதேஷ்ல இஸ்திமா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கு 3 சில்லா முடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு புதியவருக்கும் போயிடும். இந்தியா லோக்கல் மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். யாருக்கு ஆசை வருது? நான் இந்த முறை பெய்த்து பார்க்கணும். இந்த உழைப்பு எங்கிருந்து உருவாகிச்சோ அங்க பெய்த்து பார்க்கணும் இந்த வேலை. எழுமிங்க இன்ஷா அல்லாஹ். தைரியமா வாலிபர்கள் எழுமுங்க. உங்களுடைய பெரிய பணத்தை எதிர்பார்க்கல, ரப்ப முன்னிறுத்துங்க. எழுமுங்க, ரப்ப தருவான். அல்லாஹ் அனைவர்களையும் கபூல் செய்வானா. எழுமுங்க. இன்னும் உற்சாகமா எழுமுங்க. கொஞ்சம் நீளுங்க. அப்படி கொஞ்சம் எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். எடுங்க. துடிதுடிப்போடு எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். இந்தியா பங்களாதேஷ் போறவங்க எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். இந்தியா பங்களாதேஷ் போறவங்க எழுமுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். பின்னுக்கு எழுமுங்க. அப்படியே பின்னால போங்க. பின்னால போயிட்டு பேர் எழுது. அவங்களோட போறதுக்கு யாருக்கு ஆசையோ அவங்களும் போங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு முறை ஹஜ்ஜிலிருந்து வரும்போது நிறைய அரபிகள் வந்தான். அந்த பிளைட் ரியாதுக்கு அப்படி கொழும்புக்கு வருது. அப்ப ஜித்தால இருந்து ரியாது வரைக்கும் நிறைய அரபிகள் வந்தான். அப்படி போற நேரம் ஒரு அரபி என்னை இப்படி பிடிச்சாரு. இடத்த எங்க போறாய்? டொங்கிக்கான்னு கேட்டாரு. டொங்கினா பங்களாதேஷ் இஸ்திமா நடக்கிற மைதானத்துல பேரு. நான் சொன்னேன் இல்ல, இலங்கைக்கு போறேன். டொங்கிக்கு போ, உலகத்தில் ஒரு சிறந்த இஸ்திமா. இது உள்ளத்துல பட்டுச்சு. ஹஜ்ஜிலிருந்து போற ஒரு தாய் அரபி தட்டி சொல்லிட்டு போறாரு. அவன் இங்க மஷூரால வச்ச அல்ஹம்துலில்லாஹ் 12 பேர் ஒரு ஜமாத் போயிட்டு வந்தோம். ஒரு தட்டு 12 பேர் ஜமாத் அனுப்பிச்சு. யாரு யார் இன்ஷா அல்லாஹ். எழுமோ பாப்போம். நாங்களும் அவங்களோட இணைஞ்சு போறோம் இன்ஷா அல்லாஹ். இதுக்குள்ளே சுத்திட்டு இருக்கல, உலகம் போறோம் இன்ஷா அல்லாஹ். பெரிய இஜ்திமா, ஆச்சரியம். கைரந்த நியத்தோட சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். நாங்க ஒரு 3 சில்லா 4 மாதம் லோக்கல்ல வேலை செய்யறோம் உள்நாட்டில். என்ன முதலாவது 3 சில்லா எழுவுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வருஷம் நான் 3 சில்லா போவேன். அல்லது ஒரு 3 மாசம் இடைவெளிக்குள்ள நான் ஒரு 3 சில்லா போவேன். எழுவுங்க இன்ஷா அல்லாஹ். எழுவோ பாப்போம். இந்த வருஷம் 3 சில்லா தான். நான் இந்த பாக்கியங்களை அடையணும். இது ஒரு அரசியல்வாதி சொல்லி போட்டு அதுக்கு மாத்தமாக நடக்கிறது போல இல்ல குர்ஆன் பேச்சு. அல்லாஹ் சொர்க்கத்தை தயார் பண்ணி போட்டு சொல்றான். உங்கள் உலகம் ரப்பட கைலிக்கு எங்களுக்கு சொல்லலாம், தயாராகி வாங்கன்னு கூப்பிடுறான். சொர்க்கத்தை ரெடி பண்ணி கொண்டு எங்கட சொர்க்கம் தயாராக இருக்குது. அது உறுதி. எங்கட சொர்க்கம் தயாராகி அடைய எழுபது இன்ஷா அல்லாஹ். அடைய எழுபது இன்ஷா அல்லாஹ். 4 மாசம் தான் இந்த வருஷம் என் வக்து. புதியவங்களும் மாணவர்கள், கடந்த காலத்தில் ஏ லெவல் முடிச்சவங்க, உயர்கல்வியில இருக்கிறவங்க, அது ஒரு ஜொப்ல இருக்கிறவங்க, நாங்க இன்ஷா அல்லாஹ் 4 மாசம் போறோம். ஆசையை வெளிப்படுத்துங்க. ஆசையை வெளிப்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். எலுமுபாம் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அல்லாஹ் கபூல் செய்வான். எலுமுகளை இன்ஷா அல்லாஹ். ஒரு பெரிய வித்தியாசம் விளங்குது. அல்லாஹ் கபூல் செய்வானா, அல்லாஹ் பொருந்தி கொள்வானா. மூத்தவங்க எழும்புறான், அல்லாஹ் கபூல் செய்வானா. எலுமுக இன்ஷா அல்லாஹ். பரம்பரையோட கபூல் செய்யப்படுவீங்க. பரம்பரையோட கபூல் செய்யப்படுவீங்க. சிரமங்களோடு எழுமுங்க, கஷ்டங்களோடு எழுமுங்க, நோயோடு எழுமுங்க. அந்த பாரங்கள் தான் ரப்பட இரக்கத்தை கொண்டு வந்து தரும். யார் இருக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் யாருக்கு ஆசை இருக்கு? வெக்கப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. எங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் தேவை. அந்த அவங்க எழும்புறாங்க. இந்த வாலிபர்கள் எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானா. ஷைத்தான் இருந்து அல்லாஹ் இவர்களை பாதுகாப்பானா. நப்சுடைய தீங்குகள் இருந்து ரப்ப பாதுகாப்பானா.
உயர்ந்த பதவிகள் ரப்பு துனியாலே ஆகிராலே கொடுத்தருள்வானா. எழுங்க இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு 10 நாள் ஜமாத் தயாராகிறான் 17ஆம் தேதி. கொஞ்சம் ஏரியாவில் பழையவங்க, கொஞ்சம் மூத்தவங்க எழுமுகளை இன்ஷா அல்லாஹ். வேலை செய்யறவங்க ஏரியாவில் ஒரு ஹரக்க செய்ய அல்லாஹ் கபூல் செய்வான். எழுமுகளை இன்ஷா அல்லாஹ். மஹல்லாவில் இயங்குறவங்க கொஞ்சம் பழைய ஆட்கள், நாங்க ஒரு 10 நாள் கொடுக்கிறோம் 14ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் புரிஞ்சு கொள்ளட்டும். எழுமுகளை இன்ஷா அல்லாஹ். அதை கொண்டு எத்தனையோ முனிசில்லா ஜமாத் தயாராகும், அதை கொண்டு எத்தனையோ வருஷ ஜமாத் தயாராகும். முதலாவது 2வது வருஷ ஜமாத் கொஞ்சம் பேரு கொடுத்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜோன்ல இருந்து ஒரு ஜமாத் வந்தாங்க, இதை டார்கெட் பண்ணி அல்லாஹ்வுடைய கிருபை ஒரு ஓட்டம் ஓடினாங்க, ஜமாத்தை தயாராக்கி பெரிய கூலி. ஹைர் நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். தயாராகும் இன்ஷா அல்லாஹ். குறைஞ்ச பட்சம் இந்த மஜ்லிஸின் சும்மா போகப்படாது, ஒரு அமானிதத்தை எடுத்துட்டு போகணும். அதுக்கு தான் இந்த மஜ்லிஸ் கூட்டிருக்கு. குறைஞ்ச பட்சம் அடுத்த மாதத்துக்கு முன்னால நான் ஒரு 3 நாள் அல்லாஹ்வுடைய பாதையில் போவேன். கையை வைத்துக்க பாப்போம் இன்ஷா அல்லாஹ். குறைஞ்சபட்சம் அல்லாஹ் அத்தனை பேரையும் கபூல் செய்வானா, நியத்துகளை பொருந்திக் கொள்வானா. ஏ-லெவல் ஜமாத் எலும்புகளை இன்ஷா அல்லாஹ் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறாங்க. ஏ-லெவல் ஜமாத் அப்படி எழுதுற மாணவர்கள் இருந்து எலும்பு இன்ஷா அல்லாஹ். நாங்கள் ஒரு 40 நாள் போறோம், 4 மாசம் போறோம். கூட்டிட்டு போறவங்க இருந்து எலும்புங்க. சில நேரம் அவங்க படிப்பில் இருப்பாங்க. நாங்க ஏ-லெவல் ஜமாத்துல போக தயார். எலும்பு இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் ஹதரத் தயாராக்கிறான். அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா, அல்லாஹ் கபூல் செய்வானா. இந்த வாலிபர்கள் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா, அல்லாஹ் கபூல் செய்வானா. ஒளிமயமான எதிர்காலத்தை அல்லாஹ் நசீபாக்குவானா. அல்லாஹ் அவர்களையும் கபூல் செய்வானா. சிறந்த அறிவை, ஆற்றலை, ஈமான, யகீன அல்லாஹ் அவர் நசீபாக்குவானா. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவங்களையும் கபூல் செய்வானா. வந்திருக்கிற அவ்வளவு பேரும் ரொம்ப கபூல் செய்வானா. ஹைர் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பொருந்திக் கொள்ளட்டும். இது இன்ஷா அல்லாஹ் ஹயா சாபா வாசிப்பாங்க, அதோட துவாவோட முடிஞ்சுங்க இன்ஷா அல்லாஹ்.